அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்கத்தினுடைய வாராந்திர கூடுகையிலே சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து உரை நிகழ்த்துங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் ஒவ்வொருவருடைய அன்புக்கும் தலை வணங்கி நன்றி பாராட்டி இந்த திருப்பூர் தெற்கு ரோட்டரியினுடைய பல்வேறு சேவைகளை நினைவு கூர்ந்து இதனுடைய முற்பிதாக்கள் சான்றோர்கள் அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து எனக்கு நான் இந்த இடத்திலே இந்த கூடுகையிலே நான் இங்கே நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் என்மேல் வைத்திருக்கிற அன்புதான் என்பதற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி இந்த தெற்கு ரோட்டரி சங்கத்தின் தற்போதைய தலைவர் எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மதிப்பிற்குரிய இளங்கோவன் அவர்களுக்கும் நன்றி கூறி, ஏனென்றால் கிட்டத்தட்ட நான் இந்த தொழில்துறைக்குள்ளாக வரும்பொழுதே அறிமுகமானவர் 24 ஆண்டுகால நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அதே போல செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு மோகன்ராஜ் அவரும் எனக்கு இனிய நண்பர் தான். பேசினார், இன்னைக்கு சைனாவிலிருந்து பேசினார். நீங்கள் வரும்பொழுது நான் சைனாவில் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, நமது கூட்டத்திற்கு சென்று வாருங்கள், வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அதே போல என்னை அழகாக அறிமுகம் செய்த இனிய சகோதரர் திரு துணை செயலாளர், இந்த சங்கத்தின் துணை செயலாளர் திரு தமிழரசு அவர்களுக்கும் எனது நன்றி பாராட்டி, இந்த நாள் ஒரு முக்கியமாக நினைவு கூறத்தக்க நாளாக இருக்கிறது. நான் இங்கே இந்த கூட்டத்திற்காக வருகிற இந்த நாளிலே ரோட்டரி அமைப்பின் மூலமாக மிகப்பெரிய சேவைகளை செய்த திரு வளம் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய 10வது நினைவு நாள் இன்று. வளம் என்றால் ரோட்டரி, ரோட்டரி என்றால் வளம், வளம் பாலம், வளம் விண்மயானம், இப்படி என்று சொல்லி ரோட்டரியினுடைய அந்த மகிமையை உலகத்துக்கு பறைசாற்றிய அந்த உயர்ந்த ஆத்மா மறைந்து இன்றோடு 10 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். அவரோடு எனக்கு நல்ல உறவு இருந்தது. அவர் இந்த ரோட்டரியிலே தலைவராக இருந்தபோது
நான் அடிக்கடி அவரை சந்தித்திருக்கிறேன் அவருடைய அலுவலகத்தில். ஆகவே நாம் அந்த சான்றோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும்படியாக அனைவரும் எழுந்து நின்று இந்த உரையை நம் தொடங்கும் முன்பாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி ஐயா அவர்களுக்கு செலுத்துவோம். அவர் மௌன அஞ்சலியில் இந்த நாள் இன்னைக்கு நான் பேப்பரில் படித்தேன். நான் தினமலரில் அவருடைய நினைவஞ்சலியை அவருடைய குடும்பத்தினர் வெளியிட்டிருந்தனர். தங்கள் வாழ்வு எங்கள் வரம், தங்கள் நினைவுகள் எங்கள் பொக்கிஷம், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது தங்களுடைய அன்பு, அளவிட முடியாதது தங்களுடைய பேர் இழப்பு அப்படின்னு அவங்க வெளியிட்டிருந்ததை பார்த்துட்டு உண்மையிலேயே நான் மிகவும் மனபாரம் அடைந்தேன். ஆகவே அந்த சான்றோருக்காக ஒரு நிமிடம் நாம் நினைவஞ்சலியை செலுத்துவோம். எல்லாரும் அமைதியாக ஒரு நிமிடம் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. இந்த இனிய விழாவிற்கு நான் பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் என்னுடைய அன்பினால் நான் மகிழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் எனக்கு நன்கு அறிந்த அறிமுகமான முகங்கள், என்னுடைய அன்புக்குரியவர்கள், என்னுடைய உள்ளத்தின் அடி ஆழத்திலே பதிந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் முதல் வரிசையும் சரி கடைசி வரிசை வரைக்கும். ஏனென்றால் திருப்பூரினுடைய மூலை முடுக்கெல்லாம் கடந்த 25 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறவன். முன்வரிசையில் இருக்கிறார் சக்திவேல் அண்ணன். அவர் தலைவராக இருக்கும்போது இதே போன்ற ஒரு உரை நிகழ்த்த நான் வந்திருந்தேன். திருப்பூர் உலகத்திலேயே ஒரு தனிச்சிறப்பு மிக்கது, டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகிற அந்த பெருமைக்கு பின்பாக அன்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதில் திருப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை இவ்வளவு பல்வேறு பாதிப்புகளை கடந்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஈகை குணமும் சமுதாயத்தின் மேல் இங்கு இருக்கக்கூடிய தொழில்துறையினர் வைத்திருக்கிற ஒரு அன்பும் தான் என்பதை இங்கு இருக்கிறவர்கள் நன்றாக உணர்வார்கள். ஏனென்றால் மனித நீதியை காட்டிலும் தேவ நீதியை கடைபிடிக்கிறவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர். இந்த பூமியும் இந்த மண்ணும் இந்த ஊரும் இந்த தொழிலும் தனக்கு அளித்ததை இந்த ஊருக்கே நான் திரும்ப கொடுக்கிறேன் என்கின்ற தத்துவத்தை மிகச் சரியாக கடைபிடிப்பதினால்தான் அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பாக எவ்வளவு பாதிப்பான சூழ்நிலையிலும் கூட ஒரு திருப்பூருடைய 80 ஆண்டு கால வரலாற்றிலே திருப்பூர் பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்து வந்தாலும் கூட, சோதனையான காலத்திலும் கூட, தொழில் பாதிப்பான காலத்திலும் கூட சமுதாயத்தின் மேல் இந்த தொழில்துறையினர் கொண்டிருக்கிற அக்கறையும் அன்புனால தான் இந்த தொழில் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது, தலை துவங்குகிறது. இதுகால திருவள்ளுவர் அன்புக்கென்று ஒரு அன்புடைமை என்கின்ற ஒரு அருமையான ஒரு அதிகாரத்தையே படைத்தார். உலக தத்துவங்களும் சரி, உலக வழிபாட்டு முறைகளும் சரி, எல்லா மதங்களும் சரி, நீ அன்பை பற்றி கொண்டு அந்த அன்பிலே நீ தேவ நீதியிலே மிகச் சரியாக ஒரு நீதியிலே வாழ்வாய் என்றால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது என்று போதிக்கிறது. இதை யார் கடைபிடிக்கிறார்களோ இல்லையோ, திருப்பூர் தொழில்துறையினர் மிகச் சரியாக கடைபிடித்து வந்து தங்களுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றியடைந்து வருவதை என்னுடைய 25 ஆண்டு கால அனுபவத்திலே நான் மிகச்சரியாக கணித்திருக்கிறேன்.
தொழிலுக்கு உழைப்பு மட்டும் இருந்தா போதுமா? முயற்சி மட்டும் இருந்தா போதுமா? ஐயா, சமுதாயத்தின் மேல் அன்பு இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஒரு தனிமனிதனுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் கொண்டு வரும் அப்படின்ற அந்த தத்துவத்தை, ரகசியத்தை, அந்த தத்துவார்த்த அடிப்படையை தங்களுடைய வாழ்க்கையிலே தொழிலிலே கடைபிடிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அன்பின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தொழில் செய்கிறதுனால தான் சகோதரர் கேட்டார், அண்ணன் என்ன தலைப்பில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த கூட்டத்துக்கு அழைக்கும் பொழுது நான் சொன்னேன், அன்பென்னும் ஆயுதம் அப்படின்னு சொன்னேன். நான் அதே தலைப்பாக போட்டு அவர் இன்விடேஷன் அடித்து அனுப்பியிருந்தார். அன்பானவர்களே, உலகத்திலே அன்பை காட்டிலும் ஒரு பெரிய மகத்தான கருவி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. காண்கிற ஒவ்வொருவர் மேலும், நம்மோடு தொடர்பு உள்ள ஒவ்வொருவர் மேலும் அன்பை மட்டுமே நாம் கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த அன்பு உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதை நான் என் வாழ்க்கையிலே நான் இன்று வரை கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன். அன்பு இருமாப்பு இல்லாதது, போராமை இல்லாதது, சண்டை இல்லாதது, சச்சரவை உண்டாக்காதது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, பிறருக்கு தீங்கு நினையாது. அப்ப அன்பு என்னதான் செய்யும்? பிற உயிர்களை நேசித்து கொண்டே இருக்கும். அதான் இந்து மதம் சொல்லுகிறது அன்பே சிவம். கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுல தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இஸ்லாமிய மதம் சொல்லுகிறது சக மனிதனை நீ நேசிக்கிறாய் என்றால் என்னையே நேசிக்கிறாய். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் பல மடங்காக திரும்ப கொடுப்பார். இதுதான் அந்த ரோட்டரி. எத்தனையோ மிகப்பெரிய மனிதர்களோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன், அன்பிலே இருக்கிறேன். நான் இன்றைக்கு 24 ஆண்டுகள் இந்த திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய நான் ஏற்றுமதி மட்டும்தான் செய்யலை, பனியன் கம்பெனி மட்டும்தான் வைக்கல. டோட்டல் நூல் உற்பத்தியிலிருந்து, அதனுடைய எந்திரத்திலிருந்து, பெட்டி போடுறதுலேருந்து, ஷிப்பிங் வரைக்கும் எல்லாமே தெரியும் எனக்கு. ஆனால் அவையெல்லாம் எழுத்தாகவும் செய்திகளாகவும் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் இந்த தொழில் ஒரு மறைமுகமாக இருந்தது. இது எப்படி, எங்கே போய் எதை வாங்குறது, எப்படி தொழில் பண்ணுறது, என்ன செய்கிறது, மனித உறவுகளை எப்படி நெறிப்படுத்திக் கொள்வது, மனித உறவுகளை எப்படி அப்படியே பல ஆண்டுகளுக்கு வைத்திருப்பது. நான் என்னைக்கு மொபைல் ஃபோன் வாங்கணும்னா அன்னைக்கு வாங்கின நம்பர் தான் 25 வருஷமா அதே நம்பர் தான் இப்போ இருக்குது. யார் ஃபோன் அடித்தாலும் உடனடியாக அந்த ஃபோன் மிஸ்கால் ஆச்சுன்னா பேட்டியில் இருந்தேன்னா உடனடியாக கூப்பிடுவேன். நான் அன்பை பரிபூரணமாக நாம் வெளிப்படுத்தும் போது நம்ம மேல் ஒரு மதிப்பு கூடுகிறது. அதிலும் வெறும் வாய் வார்த்தைகளால் கொடுக்கிற அன்பினாலே ஒன்றுமே இல்லை. கிரியினாலே அன்பு செய்ய வேண்டும். அந்த கிரியினாலே அன்பு செய்யறதுனால திருப்பூருடைய பல்வேறு அடையாளங்கள் ரோட்டரி அமைப்பினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. தமிழகத்துக்கே முன்னுதாரணமாக 3 மின்மயானங்கள் ரோட்டரி அமைப்பு பல கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ சொல்லலாம். ரோட்டரி அமைப்பில் இருக்கிற பல்வேறு அன்புக்குரியவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர்கள். நான் நிறைய பேரை பெரிய அளவில் யாராவது சேவை பண்ணாங்கன்னா அவங்கள போய் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ எடுப்பேன். சில பேர் கேட்பாங்க, ஏங்க பணக்காரங்களா பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பணக்காரங்களா இல்லை, அன்புள்ள உள்ளத்தை நான் அகிலத்துக்கே பறைசாற்றுவதற்காக இவரை போல நாமும் இல்லையே என்று சொல்லி பணத்தை கட்டி கொண்டு வாழுகிறவர்கள் உள்ளத்தில் அந்த அன்பு பெருகட்டும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், அவங்கள போய் பேட்டி எடுப்பேன். நான் அவர்கள் பேசுவார்கள். வெற்றியாளர்களுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு சூட்சுமங்களையும் அவர்கள் வாயாலே பேச சொல்லி அதை ஆவணப்படுத்துவேன். அதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஒரு உத்வேகம் அடைவார்கள். ஓ, இவரே இப்படி வெற்றி அடைந்திருக்கிறாரே, இவரே இவ்வளவு சேவை செய்கிறாரே, நாமும் ஏன் சேவை செய்யாமல் இருக்கிறோம்?
இந்த பூமி நமக்கு அளித்ததை மீண்டுமாக பூமிக்கு அளித்தால்தான், அதை விதையாக நீங்கள் விதைத்தால்தான் மீண்டுமாக கனியாக அறுவடை செய்ய முடியும். மனிதன் தெய்வமாவது எப்படி? இறைவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? தெய்வம் எங்கேயுமே இல்லை, நீங்க தான் தெய்வம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வம். உயிராக இருக்கிற அந்த வல்லமை தான் தெய்வம். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என் கண்கள் சிமிட்டுகிறது, நாடி கமலத்திலிருந்து வார்த்தை வெளியே வருகிறது. உங்களை எல்லாம் பார்க்கிறேன், அன்போடு உணர்வு பூர்வமாக பார்க்கிறேன். ஒரு ஏகாந்த நிலையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லா அவயங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 57 வயதாகிறதுக்கு 57 வயசு வரைக்கும் இப்போ அந்த உயிர் வளர்ச்சியோடு இருக்கிறது என்றால் அதுதானையா வல்லமை, அதுதானையா உயிர். அப்ப சக உயிரிடத்திலே, சக மனிதனிடத்திலே நாம் கொடுக்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதை இறைவனுடைய கண் பார்க்கும். மிகப்பெரிய அளவிலே தொழிலே கொடிகட்டு பறக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். அவர்களோடு பல்வேறு சூழல்களிலே அவர்களை சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அன்பு பாராட்டி இருக்கிறேன். இப்பொழுதும் அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறேன். 2001ஆம் ஆண்டு நான் திருப்பூர் வந்தேன். வந்தோன்னு முதல் சந்திச்சது யாரை தெரியுமா? பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்கள். அவரை பார்க்கவே முடியாது, பயங்கரமான பிஸியாக இருப்பார். பெரும் முயற்சி எடுத்து அவரை நான் சந்தித்தேன். அவர் கேட்டார், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன், இந்த திருப்பூருக்கென்று என்னை அர்ப்பணிக்க ஒரு இதழை நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னுடைய உள் உணர்வுகளை கூர்ந்து கவனித்து எனக்கு ஒரு வாழ்த்து கடிதம் கொடுத்தார். முத்துக்குமார் நடத்துகிற இந்த எப்போ 2001, இன்றைக்கு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை சொல்லுகிறேன். முத்துக்குமார் நடத்துகிற இந்த இதழ் மிகப்பெரிய பின்னலாடை தொழில்துறைக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்து கடிதம் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அப்போதைய நிட்மா தலைவர் அகில் ரத்னசாமி அண்ணன் அவர்களை ஃபோனில் அழைச்சி இவருக்கு ஒரு வாழ்த்து கடிதம் கொடுங்க என்று சொன்னார். திரு அமரர் மோகன் கந்தசாமி ஐயா அழைத்து இந்த 3 பேருடைய வாழ்த்து கடிதத்தோடு தொடங்கியது தான் என்னுடைய பயணம். இன்றைக்கு 24 ஆண்டுகள். பத்திரிகை நடத்துறது கத்தி மேலே நடத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் பத்திரிகை நடத்துவதற்கு நிறைய பொருளாதாரம் வேண்டும், அதை மிகச்சரியாக நடத்த வேண்டும். ஆனால் 24 ஆண்டுகள் என்னுடைய பத்திரிகையில் அதிகமான நிறுவனங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு தொழில் மீது நான் வைத்திருக்கிற அன்பு, அவர்கள் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. 24 ஆண்டுகளாக ஒரு மாதம் கூட தவறாமல் அன்பு இருந்தால் போதுங்க, எதில் வேணாலும் ஜெயிச்சிடலாம். உள்ளத்திலே அந்த அன்பை வைத்துக்கொண்டு நாம் சக மனிதனை நோக்கும் போது அந்த சக மனிதன் நமக்கு ஒரு துரோகம் செய்து விட்டால் கூட சரி, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பிலே நாம் விலகி சென்று விடுவோம். இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் சண்டைகள், போராட்டங்கள், போராமைகள், பெருமைகள், இப்படிலாம் பார்க்குறோம். நம்ம அப்படிலாம் இருந்தோம்னா அவங்க நிம்மதியும் போயிடும், நம்ம நிம்மதியும் போயிடும். அன்புக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. சக மனிதனுக்குள் இறைவனை பார்க்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய சூத்திரமே. அதுதான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின என்றார் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கு. அந்த முல்லை கொடி வாடி போய் விடுமே, அது படருவதற்கு இடமில்லையே என்று சொல்லி தன்னுடைய தேரையே கொடுத்த, இப்படி எத்தனையோ வள்ளல்கள் எதுக்கு சும்மாவா கொடுக்குறாங்க? அந்த தெய்வீக தன்மையிலே அவர்கள் இருந்ததுனால இன்றும் நிலைத்திருக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிங்க, அன்போடு வாழ்ந்தவர்களுடைய சரித்திரம் இன்னும் அப்படியே எத்தனை நூற்றாண்டு காலமாக இருந்தாலும் அது அப்படியே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்னை தெரசா அவருடைய
சேவைகள் சின்ன குழந்தைய கூட சொல்லும். இப்படி எத்தனையோ அன்னை தெரசாக்களையும் பாரி வள்ளல்களையும் கொண்டதுதான் திருப்பூரினுடைய ரோட்டரி சங்கங்கள். சில பெரியவர்கள் செயல்படுவதை பார்த்தா, சேவைக்காக செயல்படுவதை பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். உயர்ந்து அப்படியே பிரமிச்சு போவேன். எனக்கு அரை மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் 2 மணி நேரத்துக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக உங்களோடு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசை. ரோட்டரி சங்கத்தினுடைய பல்வேறு பெரிய நிகழ்வுகளுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இதே போல சிறப்பு விருந்தினராகவும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். 2015 நினைக்கிறேன். அன்னைக்கு 1 கோடி அப்படின்றது மிகப்பெரிய தொகை. சென்னை சில்க்ஸினுடைய திரு நந்தகோபால் அவர்கள் நிர்வாக இயக்குனர் 1,49,00,000 அந்த கொஞ்சம் சில்லற அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அன்றைக்கே இந்த ரோட்டரி சங்கத்துக்காக கொடுத்த மிகப்பெரிய தொகை. அந்த நிகழ்விலே நானும் தான் இருந்தேன். கோடி கோடியாக செல்வங்கள் வைத்திருக்கலாம். அதை வெளிப்படையாக இந்த பூமி கொடுத்தது, இந்த மண் கொடுத்தது, இதை நான் இந்த ஊருக்கே இந்த மண்ணுக்கே கொடுக்கிறேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய தெய்வீகத்தன்மை. எல்லாரும் அப்படி கொடுக்குறாங்களா? கொடுப்பதிலே ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட சான்றோர்கள் தான் அப்படி கொடுக்க முடியும். இந்தியாவிலேயே திருப்பூரை போன்ற சேவை செய்யக்கூடிய ரோட்டரி சங்கங்கள் இருக்குமானே எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படலை. நான் எல்லா இடத்துலையும் ரோட்டரி இருக்குது. ரோட்டரி 140 கோடி இந்திய மக்களிலே கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் ரோட்டரி என்னுடைய சேவையாளர்களாக இருக்கிறார்கள். இந்த 140 கோடி மக்கள் தொகைக்கும் இந்த 8 லட்சம் பேர் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான கொடைதான் அவர்களை பல்வேறு நோய்களில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, ஏழ்மையில் இருந்து, கண்ணீரில் இருந்து, துன்பத்தில் இருந்து, வேதனையில் இருந்து மீட்டிருக்கிறது. உலகம் முழுக்க ரோட்டரி எண்ட் போலியோ அப்படின்னு ஒரு காரியத்தை முன்னெடுத்து இளம்பிள்ளை வாதத்தினாலே ஒரு கால்கள் சூம்பி போகக்கூடிய அந்த பயங்கரமான அந்த நோய் தொற்றை உலகிலேயே இல்லாமல் விரட்டிய பெருமை ரோட்டரிக்கு. இப்ப எங்கேயாவது பார்க்கிறோமா? இல்லை. ஆனால் நிறைய புதிய வியாதிகளை நாம் நிறைய கேள்விப்படாததை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்டதை நிறைய அடிக்கடி கேள்விப்படுகிறோம். புற்றுநோய் எங்க காலத்துலாம் எங்கேயாவது ஒரு பெரிய அதிசயமா கேள்விப்படுவோம். இன்னைக்கு தெருவுக்கு தெருவு புற்றுநோயினுடைய தாக்கம் இருப்பதை பார்க்கிறோம். காரணம் உணவு பழக்க வழக்கம். நிறைய நம்முடைய விவசாய காரியங்களிலே நிறைய மாறுபாடு இருக்கிறது. நம்முடைய உணவு முறைகளிலே நிறைய பூச்சிக்கொல்லியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால புற்றுநோயினுடைய தாக்கம், புற்றுநோயினுடைய கொடுமை மனித வாழ்க்கையை அழித்து விடுகிறது. அப்படிப்பட்ட புற்றுநோயை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திருப்பூர் ரோட்டரி அமைப்புகள் எவ்வளோ பெரிய திட்டங்களை எல்லாம், அதுவும் திருப்பூர் ரோட்டரியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ரேவதி மருத்துவமனை ஈஸ்வரமூர்த்தி நிர்வாக இயக்குனர் ஈஸ்வரமூர்த்தி சார் அந்த ஹார்ட் கேர் அந்த வாகனத்தை அவரை உருவாக்கி பல நூற்றுக்கணக்கான இதய நோயாளிகளை பாதுகாக்கும்படியாக ஒரு திட்டத்தை வகுத்து அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தாய்ப்பால் குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 4000 லிட்டர் தாய்ப்பால்களை சேகரித்து கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு சிந்தனையும் செயல்பாடுகளும் தாய்ப்பால் கிடைக்காத அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய உயிரை பாதுகாக்கும்படியான சிந்தனை யாருக்காவது வருமா? சேவைனா ஒரு செக்கப் போட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது பண்ணுங்க. ஐயா, சேவை செய்வதிலேயே தன்னுடைய உயிரில் இருந்து அந்த அன்பை உருவாக்கி அதை செயலாக்கம் பண்ணுகிறது. வார்த்தைகளினால் மட்டுமல்ல, கிரியையினாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கிற அந்த புண்ணியம் தாங்க திருப்பூர் தொழிலை இன்ன வரைக்கும் பாதுகாக்கும்.
நான் ஒரு புத்தகமே எழுதலாம்னு இருக்கிறேன். நான் அந்த உயிர் மலர்ச்சி, அந்த சிந்தனை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கொடைத்தன்மை, ஒரு அன்பு, ஒரு ஈகை. ராம்காடாஸ் என்று சார் உட்கார்ந்துருக்கார் பாருங்க, என்னுடைய இனிய நண்பர். எல்லாருமே அறிந்த முகங்கள் தான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் அன்பு உலகத்துக்குள்ளேயே பயணிக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், நான் ஜீவன் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளையை வச்சிருக்கிறேன். நான் அதுக்கு 80Gலாம் வாங்கி வச்சிருக்கிறேன். 80G 12 எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதன் மூலமா நான் என்ன பண்ணுவேன், எங்கேயாவது வெள்ளம், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நான் யாருக்கிட்டையும் நீங்கள் டொனேஷன் கொடுங்க, நான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்லாம் இல்லை. நான் எனக்கு இந்த பத்திரிகைக்கு விளம்பர பணமாக வருகிற பணத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை சேகரிச்சுக்கிட்டு, என்னுடைய பத்திரிகையில் 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு டெம்போ டிராவலர் எடுத்துக்கிட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் போகிறேன், 3 நாள் ஆஃபீஸ் லீவு, கஜா புயலுக்குலாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். சென்னையில் வெளில வரும்போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நெருங்கிய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். எப்போவுமே அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மூட்டை மூட்டையாக அரிசியை கொண்டு வந்து பாதி வேணா நிரம்பிடுவார். பருப்பை கொண்டு வந்து, பருப்பு 5 கிலோ பை தான் அவருடைய ஃபேவரட். ஒரு ஃபோன் பண்ணால் போதும், எப்போ போகிறீங்க அப்படின்வாரு. இத்தனாம் தேதி கிளம்புறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் சப்பாத்தியை சுட்டுங்க. ஒரு வட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3000 சப்பாத்தியை வீட்டிலேயே சுட்டு சப்பாத்தியா கொண்டு போய் கொடுங்க. நாங்களாம் வர முடியல ஐயா, அதெல்லாம் பேசினா கண்ணீர் வரும். இதுலவா தேவ அன்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்கள் நிறைந்த இந்த ஊருக்கு வந்ததுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இறைவன் கொடுத்த கொடைகள் தான் உயர்வான நட்பும் அன்பும் பாசமும். உலகத்திலே பெரிய பொக்கிஷம் உண்மையான அன்பும் பாசமும் தான். நீங்கள் இந்த திருமண, நீங்கள் கொங்கு மண்டலத்தில் திருமண மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். 500 கோடி 600 கோடி ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த இல்ல திருமண விழாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா வாசலில் நின்று உங்களை வரவேற்பார், கையெடுத்து கும்பிட்டு. பெருமை இருக்காது, அன்பு இருக்கும், அடக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வீக தன்மையினால்தான் இந்த தொண்டுள்ளும் கொண்ட உயர்ந்த சான்றோர்களால் தான் இந்த திருப்பூர் வாழ்கிறது, சேவை வளருகிறது, அன்பு பெருகுகிறது. வளம் கிருஷ்ணசாமி ஐயாவுடன் நான் நிறைய பழகி இருக்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாவே ஒரு ரோட்டரிக்குள்ளே என்னை கொண்டு வந்துடுவார். அந்த பேச்சில் மிகப்பெரிய சான்றோர்களை எல்லாம் நான் பேட்டி கண்டிருக்கிறேன். பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா வீட்டில் சக்தி நிலையத்தில் ஒரு நாளின் எண்ணம் என்று சொல்லி ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட போயிருந்தேன். அவர் கூட காலையில் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அவர் கூடவே இருந்தேன். நான் ஒரு நாளில் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இறைவன் ஜோதி வடிவானவர். அந்த ஜோதி எங்க இருக்குன்னா உன் உயிர் தான் அந்த ஜோதி. அந்த ஜோதியிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஒளி கீற்றையும் இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற அந்த ஒரு உயர்ந்த அன்பிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். காந்திய கொள்கைகளும் வள்ளலாருடைய வழித்தோன்றலுமாக அவர் வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட பெரிய சான்றோர்களுடைய அன்பை எல்லாம் பெற்று வாழ்வது எவ்வளோ பெரிய. நீங்கள் யாரு கூட இருக்கிறீங்களோ அவங்கள போலவே மாறிடுவீங்க. ரோட்டரியில் நிறைய சேவை பண்றதுல கொடுக்கறதுல நிறைய போட்டிலாம் நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுப்பதிலே அன்பை அதிகமாய் சமுதாயத்துக்கு பாய்ச்சுவதில் இறைக்கிற கிணறு தாங்க ஊரும். யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் தான் முன்னேறி செல்லும். இந்த தத்துவார்த்தத்தை திருப்பூர் தொழில்துறையினர், திருப்பூரில் இருக்கிற சேவை அமைப்பில் இருக்கிற சான்றோர்கள் மிகச்சரியாக கடைபிடித்து வந்ததை பார்த்து நான் பிரமித்திருக்கிறேன்.
இவர்களுக்காக சேவை செய்வதை, இவர்கள் வளர்ச்சிக்காக பாடுபடுவதை எனக்கு ஒரு பாக்கியமாக கருதி தான் நான் அவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த பின்னலாடை தொழிலுக்கென்று 24 வருடமாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இவங்க நல்லா இருக்கணும். ஃபோன் எடுத்தாவே நான் என் எதிர்மறையான எந்த பேச்சுமே இருக்காது. என்கிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு தெரியும். ஃபோன் எடுத்தாவே அவங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, எல்லாரும் நல்லா இருந்தால் தான் இந்த ஊர் நல்லா இருக்கும். இந்த ஊர் நல்லா இருந்தால் தான் தொழில் செழிக்கும். தொழில் செழித்தால்தான் வாழ்வாதாரங்கள் உயரும். எங்கேயோ வாழ்வை இழந்து பிழைப்புக்காக திருப்பூர் வருகிற ஒவ்வொரு மனிதனும் பிழைத்துக் கொள்வான். நான் அந்த கொடுக்கிறவங்களை எல்லாம் கூர்மையாக கவனிப்பேன். படிப்படியாக வளர்ந்து உயர்ந்த இடத்திற்கு போவார்கள். நிறைய பேருக்கு அந்த ரகசியமே தெரியாது. கொடுக்காம அதை மூடி மூடி வச்சுக்கிடுவாங்க. திடீர்னு பார்த்தா தொழிலே இல்லாமல் போய்விடுவார்கள். திருவள்ளுவர் அன்புடைமைக்கென்று ஒரு பெரிய அதிகாரத்தையே எழுதி வைத்திருக்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு அப்படின்றார். அன்பில்லாதவர் எல்லாமே எனக்கு தான் சொல்லுவாங்க. அன்பு உள்ளவங்க என் ஆவி, ஆத்மா, உயிர் எல்லாமே இந்த மண்ணுக்கு தான். இந்த மண் தந்தது, இந்த பிரபஞ்சம் தந்தது, இறைவன் தந்தது. இங்கிருந்து நான் ஒன்றையும் கொண்டு போக முடியாது. முடி சார்ந்த மன்னரும் முடிவிலே பிடிசாமலாகி போவார்கள். நான் சம்பாதித்தது எல்லாம் இங்கே வைத்து விட்டுத்தான் போக வேண்டும். ஆகவே இல்லாதவர்களுக்கு நான் ஈகிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் திருப்பூருடைய சான்றோர்கள். டாக்டர் முருகநாதன் அண்ணன் எனக்கு ஒரு இதே போலதான் ஆரம்ப நாட்கள்ல எல்லாரையும் பழகிட்டேன். 20 வருஷத்துக்கு மேல நல்ல ஒரு பழக்கம். ஏதாவது ஒன்று ஃபோனில் பேசுவோம். நான் கேட்டேன், ஏன்னா இவ்வளவு இந்த வயதில் இந்த திருப்பூர் புற்றுநோய் மருத்துவமனை கட்டுமானத்தில் இந்த ஓட்டம் ஓடுறீங்க, இவ்வளவு மீட்டிங் இது பண்ணுறீங்க, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த திருப்பூர் புற்றுநோய் மருத்துவமனையினுடைய கட்டுமானத்தில் நிதி ஆதாரங்களை சேர்க்கிறதுல ஓடுறீங்க. ஒரு நாள்லாம் ரொம்ப டயர்டாகி மெட்ராஸ்லேருந்து வந்து உஸ்ஸுன்னு உட்காந்தார். அந்த நேரம் அவரை பார்க்க போயிருந்தேன். நான் எப்படி உங்களுக்கு இந்த தாகமும் இந்த சக்தியும் பெறுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், முத்துக்குமார், எங்களுடைய தாயாருக்கு 90களிலே புற்றுநோய் பாதிப்பு வந்தது. இப்ப நாங்கள்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டோம். நான் மருத்துவராக இருந்ததினாலும் என்னுடைய அண்ணன் உயர்ந்த இடத்துல இருந்ததினாலும் நாங்கள் பல இடங்களுக்கு தாயாரை அழைத்து கொண்டு போய் அதை சரி செய்து விட்டோம். ஆனால் ஏழை எளியவர்களுக்கு இந்த கொடுமையான புற்றுநோய் வந்தால் அது அப்படியே உடம்பையே அழுக செய்துவிடும், அரித்து தின்றுவிடும். அதற்காகத்தான் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட 30 கோடி மதிப்பில் உள்ள இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கருவியை நாங்கள் இந்த திருப்பூருக்கு தெரிவிக்க இருக்கிறோம். ஒரு சின்ன டாட் புற்றுநோயினுடைய ஒரு சின்ன அணு உருவானாலும் அதை மிகச்சரியாக கண்டுபிடித்து ஆரம்பத்திலேயே அதை அகற்றிவிட்டால் அவங்கள அந்த புற்றுநோயிலிருந்து காப்பாற்றி விடலாம். வசதி உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அந்த நோய் தாக்கத்தில் இருந்து தப்பி விடுவார்கள். ஏழை எளியவர்களுக்கு அது வந்தால் என்ன செய்ய முடியும்? அவருடைய வாழ்க்கையை, குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகும். அவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் கனவு திட்டமாக இதை செயல்படுத்துகிறோம். இதற்கு நிறைய பேர் வாரி வழங்குகிறார்கள் என்று சொன்னார். அதுக்கு பாருங்க, திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலாக கொடையாக அளித்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான மெய்யன்பர்கள் கோடி கோடியாக அதை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மாதங்களிலே அதனுடைய அடிக்கல்லாம் நாட்டப்பட்டு விட்டது. நானும் அதுக்கு போயிருந்தேன், அழைக்கப்பட்டிருந்தேன். ஓயாம ECGC மீட்டிங் போட்டுட்டே இருப்பார் சக்திவேலன். இந்த ECGCயிலிருந்து CSR ஃபண்டு
எங்களுடைய திருப்பூரில் இப்படிப்பட்ட ஒரு புற்றுநோய் மருத்துவமனை உருவாகிறது. இங்கே பல மாநிலத்தைச் சேர்ந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கே பணிபுரிகிறார்கள். அவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது இந்த திருப்பூருடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. ஆகவே நீங்கள் ECGC ஃபண்டிலிருந்து 5 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிறுவனத்தினுடைய பங்காக ஒரு பல லட்சங்களை கொடுத்து விட்டு ECGC ஃபண்டிலிருந்து 5 கோடியை வாங்கி கொடுத்திருக்கிறார். தான் கொடுத்ததோடு அந்த கடமையை முடித்து கொள்ளாமல் இந்த திட்டம் எப்படியாவது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய திட்டம் 90 கோடின்றது திருப்பூரில் மட்டும்தான் அவ்வளோ தைரியமாக அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். 90 கோடினா மித்த மாவட்டம் பிற மாநிலங்கள்லாம் அதெல்லாம் எப்படிங்க 90 கோடி யாருங்க கொடுப்பான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய மதிப்பு மிகுந்த காரியமாக இருந்தாலும் அன்பு இருக்குமானால் அத்தனையும் செய்கிறவர்கள் தான் திருப்பூர் ரோட்டரியினுடைய சேவை கொடையாளர்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது அன்பானவர்களே. கொடுப்பதிலே தான் வாழ்வு இருக்கிறது, அன்பிலே தான் உயிர் இருக்கிறது. நாம் பூமிக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற ஒளியை பாய்ச்சி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உப்பு தன்னை இழந்து பிறருக்கு சுவை கூட்டுகிறதாக இருக்கிறது. உப்பை போடுற வரைக்கும் தான் உப்பு கண்ணுக்கு தெரியும். உணவு சப்புன்னு இருக்கும். உப்பை போட்டிங்கன்னா உப்பு உணவுக்குள்ளாக மறைந்து விடும். ஆனால் உணவை சுவை கூட்டி விடுகிறது. அதே போல மனிதனும் தன்னுடைய குணத்தால், உடையால், தெய்வீக அன்பால் இந்த சமுதாயத்துக்கு சுவை கூட்டுகிறவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை இறைவன் சிறக்க வைப்பார், சுவை கூட்ட வைப்பார். தொழில்கள் செழிக்கும், குடும்பங்கள் தலைத்தோகும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது. பெரிய மழை பெய்யும் போது ரோட்டில் இருக்க அசுத்தங்கள் எல்லாம் அடித்து செல்லப்படுவது போல அன்பென்ற மலையிலே அகிலத்தை நாம் நினைப்போம். இந்த திருப்பூரை மட்டுமல்ல, இந்தியாவையும் அந்த அன்பு மலையினால் நினைப்போம். ஏழை எளியவர்கள் கண்ணீரை துடைப்போம் என்று சொல்லி வாழ்த்து கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.